அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பேசக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு என்னன்னா, தீராத இருமல். சரியா? நான் சொல்றது ஞாபகம் வச்சுங்க. எனி chronic cough is due to allergy or wheezing until proved otherwise. அதாவது ரொம்ப நாள்பட்ட இருமலுக்கான முக்கியமான காரணம், ஒரே காரணம் அலர்ஜி அல்லது உள்ள வீசிங், இழுப்புமா. வேற வேற காரணங்கள் எல்லாம் நிரூபிக்கப்படும் வரை அது அலர்ஜினால தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த வீசிங்னா என்ன நான் சொல்கிறேன், வேற ஒன்று. மூச்சு குழாய் இருக்கு இல்லையா, மூச்சு குழாய் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கு வச்சுக்கோங்க. இது வழியாக தான் நம்ம சுவாசிக்கிற காற்று போயிட்டு வருது. இந்த மூச்சு குழாய் வந்து ஏதோ தூசியோ புகையோ குளிர்ச்சியான காற்று உள்ளே போனால் இது இப்படி சுருங்கிடும். சுருங்குறதுனால இவ்வளோ பெரிய குழாயில் போக வேண்டிய காற்று இந்த சுருங்கின குழாய் வழியாக போகுது இல்லையா, அதனால இந்த ஒயின்னு சவுண்டு கேட்கும். சரியா? இது எதனால வருதுன்னா, தூசி புகை குளிர்ச்சியான காற்று உங்களை ஒத்துக்கிடாதனால அந்த மூச்சு குழாய் சுருங்குறதுனால வருது. நம்ம அது என்ன ஃபீலிங்காக இருக்குன்னா, நெஞ்சு டைட்டாக இருந்த மாதிரி, கபம் வெளியே அறந்து வராதது மாதிரி. நீங்கள் ட்ரை பண்ணி இருமல் பார்ப்பீங்க, ஆனால் இருமலில் சளி வராது, ஆனால் இருமல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அது சளி இல்லை, அந்த மூச்சு குழாய் சுருங்குறதுனால உள்ளது. இது எதனால இது நோயின்னு சொல்கிறத விட இது சுவாபம்னு தான் சொல்ல முடியும். சுவாபம் அப்படின்னா என்னென்னா, தொட்டாசினிங்கி செடி சொல்லுவோம் இல்லையா, தொட்டால் பாடி செடி, தொட்டா சுருங்குது இல்லையா, அதே மாதிரி தான் அந்த மூச்சு குழாய் தொட்டால் சினிங்கி செடி மாதிரி. தூசி புகை குளிர்ச்சியான காற்றுக்குள்ளே போனால் சுருங்கிடுது. தொட்டால் வாடி செடி தொட்டா சுருங்குற மாதிரி. ஸோ அது தொட்டால் வாடி செடி நோய் செடி இல்லை இல்லையா, அது இது நோய் கிடையாது, சுவாபம். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி காரணிகள் எந்த காரணங்களால் வருதோ அதை அவாய்ட் பண்ண பார்க்கணும். என்னது, தூசி புகை குளிர்ச்சியான காற்று ஒத்துக்கிடாது. நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு நினைப்போம். வீட்டில் ஒட்டடை அடைஞ்சிருக்கும், வீட்டில் கட்டில் கடியில் மெத்தை ரொம்ப அழுக்காக இருக்கும், வீட்டில் பழைய சாமான் ஒதுக்கி போட்டிருப்பீங்க, அதில் உள்ள தூசி, இல்லை பக்கத்து வீட்டில் அந்த வைக்கோல் இருக்கும், இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது சிமெண்ட் வேலை நடக்கும், ஏதோ ஒரு விஷயம் தூசி பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா உங்கள் வேலை செய்யுது, உங்கள் தொழில் சார்ந்த விஷயம், டீச்சராக இருந்தால் சாக் பீஸ் பொடி ஒத்துக்கிடாது, சிமெண்ட் அலர்ஜி, இது மாதிரி நிறைய என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த மூச்சு குழாய்க்குள்ள சுவாசம் போகுதோ அதனால வரக்கூடியதான் இருமல். அதனால் தீராத இருமலாக இருக்குதா டெஸ்ட் பண்ணி பாருங்க. எதுவுமே எல்லாம் நார்மலாக இருக்குன்னா கண்டிப்பாக அது அலர்ஜி தான். ஓகே, இப்போ அலர்ஜிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னெல்லாம் மருந்து என்ன டாக்டர் திரும்ப வருதுன்னா, தொட்டால் நீங்க தெரிய தொட்டுக்கிட்டே திரும்ப தொட்டுக்கிட்டே இருந்தால் சுருங்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் தூசி போக சுருங்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த சுவாபத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சிலருக்கு இந்த இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கு இந்த ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு மருந்து தேவைப்படும். அந்த ஸ்டீராய்ட்ஸ்னு நம்ம எல்லாருக்குமே பயங்கரமான பயம். ஸ்டீராய்ட்ஸ், ஐயோ ஸ்டீராய்டுனா என்ன பண்ணுறது, ஸ்டீராய்டு தராங்கன்னா நல்லா ஸ்டீராய்டு மாதிரி நல்ல மாத்திரை எதுவும் கிடையாது. அதை அளவோட கரெக்டாக சாப்பிட்டா அதுதான் உயிர் காக்கும் மருந்து. இந்த கொரோனா கூட இந்த ஸ்டீராய்டு தான் நிறைய பேர் காப்பாற்றிருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அதனால ஸ்டீராய்டுனா ஒதுங்கி போடாதீங்க. ஸ்டீராய்டுனா என்னன்னா, பல்ஸ் தெரப்பிமாங்க. அதாவது உங்களுக்கு அலர்ஜி வருது இல்லையா, அந்த ஒரு வாரத்துக்கு பிரெட்னிசோலோன்னு ஒரு மாத்திரை இருக்கு, வைசலோன் அப்படிம்பாங்க. ஓகே, அந்த மாத்திரைகள் அந்த ஒரு டைமுக்கு மட்டும் எடுக்கிறது நீங்கள் யோசிச்சிங்கன்னா காலம் ஃபுல்லாக இருமிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால ஸ்டீராய்ட்ஸுக்கு மாத்திரைகளை நீங்கள் வந்து அளவு அந்த பல்ஸ் தெரப்பி அந்த தொடர்ந்து எடுத்தால் பிரச்சனை வரும். ஓகே, வைசலோன் WYSOLON நான் எழுதி காட்டுறேன் அந்த வீடியோவில். இது 10 மில்லிகிராம் காலையில் ஒன்று நைட் ஒன்று வச்சு ஒரு 5 நாள் எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் 5 நாளைக்கு காலையில் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த அலர்ஜி காஃப் குறைஞ்சிடும். இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷார்ட் டேர்மாக எடுக்கிறனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பயப்படாதீங்க. பயந்து அவன் டெய்லி ஒரு பாக்கெட் கணக்கில் சிகரெட்டு குடிச்சிட்டு வருஷக்கணக்காக தான் பிரச்சனை வருது. நீங்கள் ஒரு 5 நாளைக்கு இது மாத்திரை சாப்பிட்னாலும் உங்களுக்கு எந்த கெடுதல் வராது. சுகர் உள்ள ஆட்களுக்கு கொஞ்சம் சுகர் கூட அந்த டைமில் சுகர் மாத்திரை கொஞ்சம் கூட்டிக்கும். அதனால கட்டாயம் அந்த ஒரு ஷார்ட் டேர்முக்கு அலர்ஜி காஃப் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். ஓகே, அது ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த மாத்திரை பேர் அதில் எழுதுறேன். ரெண்டாவது, அந்த உறிஞ்சுற மருந்துலாம் இன்ஹேலர்ஸ் சொல்லுவாங்களே, இந்த இன்ஹேலர்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுக்கணும். எதுக்காக சொல்ல வர்றேன், இந்த இன்ஹேலர்ஸ் மருந்து நீங்கள் மாத்திரையாக எடுக்கிறத விடையும் இந்த இன்ஹேலர்ஸ் மருந்து அந்த மூச்சு குழாயில் மட்டுமே வேலை செஞ்சு எதுக்கு எடுத்தாலும் சுருங்குது இல்லையா, அந்த சுவாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடும். அதனால இன்ஹேலர்ஸ்னால எந்த சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது, தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். ஓகே, சிலருக்கு கொஞ்சம் கை கால் நடுக்க வரும், அவங்க கொஞ்சம் டோஸ் குறைவாக எடுத்த முடியும். அந்த இன்ஹேலர்ஸ் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இன்ஹேலர் எடுக்கிற ஐயோ இன்ஹேலர்லாம் வர எடுக்கணுமா, அந்த அளவுக்கு நோய் பெருசாயிருமா, எடுத்தால் காலம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்க வேண்டியிருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக இந்த இழுத்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. உங்களால் அன்றாட பணிகளை செய்ய முடியாது. அதனால் இன்ஹேலர்ஸ் எடுக்க யோசிக்காதீங்க. பயந்து இருந்தீங்கன்னா நீங்கள் ரோடு கூட கிராஸ் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்கிறோம். அதனால் இன்ஹேலர்ஸு நீங்கள் ரெகுலராக என்னென்ன இன்ஹேலர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியோலின் ஒரு இன்ஹேலர் இருக்குது, DUOLIN அப்படின்னு. அது நல்ல வீசிங் இருக்குன்னா 3 நேரம் எடுங்க. இது இல்லைன்னா குறைவாக இருந்தால் 2 நேரம் எடுங்க. இல்லாமல் இருந்தாலும் டெய்லி 1 நேரம் சிலருக்கு தேவைப்படும். ஓகே, Zero Flow அப்படின்னு ஒரு இன்ஹேலர் இருக்குது. சரியா, பெரியவங்களுக்கு 500 இருக்குது. Zero Flow 500
இன்ஹேலர் இருக்குது. அதோட கொஞ்சம் வெயிட் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஜீரோ ஃப்ளோட் 250, குழந்தைங்களுக்கு 250 இருக்குது, சிசுங்களுக்கு ஜீரோ ஃப்ளோட் 125 இருக்குது. இந்த இன்ஹேலர்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரேன். ஏன்னா இன்ஹேலர் வந்து வாங்கிட்டு போகிறது முக்கியம் இல்லை, அது எப்படி முறையாக எடுக்கிறதுன்னு முக்கியம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இன்ஹேலரில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி இன்ஹேலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இன்ஹேலர். சரி, இந்த மாதிரி இன்ஹேலர் வாங்கி எடுக்க தெரியாமல் இருப்பாங்க, ஸ்பேஸர்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. நான் எப்படி எடுக்குன்னு சொல்கிறேன். இந்த இன்ஹேலர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆவி வரும். அதுதான் இந்த ஆவியை வாய்க்குள்ளே அடித்து அந்த புகை, இந்த ஆவி அதை மூச்சுக்குள்ளே இழுத்து ஒரு 10 செகண்ட் உள்ளே பிடிச்சி வைக்கணும். இந்த மருந்து அந்த மூச்சு குழாய்க்குள்ளே தங்கணும். தங்கினா தான் அந்த சுருங்கின குழாய் விரியும். ஓகே, இந்த இன்ஹேலர் வந்து நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க. நான் இருக்கு இல்லையா, இது வாயில் அடித்து உறிஞ்சி ஒரு 10 செகண்ட் உள்ளே பிடிச்சி வைக்கணும். ஓகே, நான் பாருங்க எப்படி இருக்கு. நான் இருக்குதா, இப்படி மருந்து ஒரு 10 செகண்ட் உள்ள தங்கணும். அதாவது இந்த ஸ்ப்ரே அடிச்சு வாய்க்குள்ள வச்சு அதுக்கப்புறம் உள்ள உரியணும். இது கரெக்டா எடுக்கலைன்னா நீ இன்ஹேலர் டாக்டர் இன்ஹேலர்லாம் எடுத்த எங்களுக்கு வேலையே செய்யலை, ஒண்ணுமே குறையலைன்னா காரணம் முறையா அந்த மருந்தை உள்ள பிடிச்சு வைக்கக்கூடாது. நம்ம உள்ள எடுத்து மூச்சு விடக்கூடாது. ஒரே இழுப்பு எடுத்து உள்ள மூச்சு பிடிச்சி ஒரு தான் காட்டுறேங்க பாருங்க. அவ்வளவுதான். இது வந்து முறையா எடுத்து டெய்லி 3 தேவைக்கு 3 தடவை 2 தடவை எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்க பிரச்சனை சரியாயிடும். ஓகே, இது வந்து எடுத்துட்டா வாயை கொப்பளிச்சிருக்கேன். இது ஒரு சைடு இன்ஹேலர் இருக்கா. இது வந்து அடுத்த ரோட்டா ஹேலர்னு ஒன்று இருக்கு. ரோட்டா ஹேலர் எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ஓகே, இது 2 பீஸா இருக்குது. இது இப்படி சுத்திக்கலாம். இது என்னன்னா இதுல மருந்து கேப்சூல் மாதிரி ஒன்று கிடைக்கும். இந்த கேப்சூல் இருக்குல்ல, இது தனியாக ரோட்டா கேப்ஸ் வாங்குது. இந்த கேப்ஸ் இது கிடைக்கும். இது சாப்பிட்றதுக்குள்ள மருந்து இல்லை, இதுல ஒரு ஓட்டை இருக்கு, அதில் சொல்லி தருவாங்க. இது உள்ள போட்டிங்கன்னா இந்த ரோட்டா கேப்ஸை உடைச்சிடலாம், 2ஆ உடைச்சிடலாம். பாருங்க 2ஆ உடஞ்சிருக்கு, உள்ள மருந்து இருக்கு. இதை வாயில வச்சு அதே மாதிரி உறிஞ்சி உள்ள ஒரு 10 செகண்ட் பிடிச்சி நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. வாயில வச்சுட்டீங்களா, அவ்வளோதான். அது மருந்து உள்ள போயிடுச்சு. பிடிச்ச வாயை கொப்பளிச்சிருங்க, அது தூரம் போட்டலாம். இதை வந்து ரெகுலர் இது யூஸ்ஃபுல்லாக. இதாவது வாயில வைக்கிறீங்க, மருந்தை உடைக்கிறீங்க, மறுக்கிறீங்க, நிறைய பேர் இது என்ன பண்ணாங்க, இது உறிஞ்சி அப்படி பண்ணக்கூடாது, ஒரே அடியாக உரியணும். ஸோ அப்போ இன்ஹேலர் வாங்குறது முக்கியம் இல்லை, முறையாக எடுக்கப்படாது. இதுவும் இந்த சிரமமாக இருக்குது. இது மாதிரி நெபுலைசர் ஒன்று கிடையாது. ஹாஸ்பிட்டலெல்லாம் போனீங்கன்னா பண்ணுவாங்க இது நெபுலைசர். ஓகே, இது 2000 ரூபாய்க்குள்ள தான் வரும். ரொம்ப ஒவ்வொரு தடவை ஹாஸ்பிட்டல் போய் செலவு தான். இதை வாங்கி இதில் அந்த நெபுலைசரோட மருந்து கிடைக்கும். அதை இதுக்குள்ளே விட்டுட்டு இதை விட்டுட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களை ஆவி வரும். இதை வாங்கி வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம் இவ்வளோதான். ஸோ இதனால ஐயோ டாக்டர் இது எடுக்கிறதுனால காலம் பூரா எடுக்க வேண்டியிருக்குமா, காலம் பூரா நோய் முத்தி இருக்கணும், காலம் பூரா எடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இது எடுக்கிறதுனால காலம் பூரா நமக்கு இந்த மருந்து எடுக்க வேண்டிய நினைச்சிடக்கூடாது. நோய் வீரியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் காலம் பூரா சிலருக்கு எடுக்க வேண்டியிருக்கும். சிலருக்கு அப்பப்போ தேவைப்படும் மட்டும் எடுத்தால் போதும். என் அன்பு தமிழ் சொந்தங்களை நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் சொல்கிறேன். இதுக்கு டாக்டர் போய் பாருங்க. இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நான் சொல்கிற மாதிரி இன்ஹேலர் சொல்கிற மாதிரி எடுங்க. அந்த இருமல் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த ஸ்டீராய்டு மாத்திரை அந்த டைமுக்கு 1 வாரம் 10 நாள் எடுக்கிறதுனால கெடுதல் கிடையாது. அது எடுக்காமல் உங்களுக்கு நோய் சரியாக வாய்ப்புகள் மிகவும் மிகவும் குறைவு. இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா தைரியமாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அது நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வழிகாட்டுறேன். இல்லைன்னா சென்னை அண்ணா நகரில் உங்களுக்காக தமிழ் உறவுகளுக்காகவே இலவசமாக DCLF ஃப்ரீ மெடிக்கல் கிளினிக் நடந்துட்டு இருக்குது. அது அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். உரிமையோட, தன்மானத்தோட, சுயமரியாதையோட உங்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்கு சொல்லி தருவோம். DCLF உடைய கரங்களை வலுப்படுத்துங்கள். நாளைய தமிழகம் உங்களுக்காக இருக்கும். லஞ்சம் தவிர்ப்போம், நெஞ்சம் நிமிர்ப்போம். நன்றி, வணக்கம்.